எய்திய சீர் ஆகமத்தில் எம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டு அணைந்தார். மைத்தழை கண்டத்து மைத்தழையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடையார். வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவ கோசரியார். இந்த சொல் பாருங்க. எய்திய சீர் ஆகமத்தில் இறைவனை எப்படி பூசிக்க வேண்டும் என்று செயல்முறையை சொல்லுகிற நூலுக்கு ஆகமம் என்று பெயர். இறைவனை போற்றுவதற்கான புகழ் மாலைகளை உடையது வேதம். ரெண்டு ஒன்றல்ல, மறந்துடாதீங்க. வேதம் வேறு, ஆகமம் வேறு. வேதம் இறைவனை போற்றுவது, ஆகமம் போற்றுகிற பொழுது எவ்வாறு போற்ற வேண்டும் என்ற வழிமுறையை சொல்வது. ரெண்டு கலந்து செய்யப்படுவதனால தான் வேதாகம முறைப்படின்னு சொல்வது. வேதாகமம், வேதமும் ஆகமும் சேர்ந்த வழிபாடு. எனவே வேதாகம நெறி அப்படின்னு நம்முடைய சைவத்தில் வேதம் தனி, ஆகமம் தனி. மற்ற சமயங்கள் எல்லாவற்றுக்கும் வேதமே ஆகமம், ஆகமே வேதம். அவங்களுக்கு தனித்தனி நூல் கிடையாது. இது நீங்கள் மற்ற மாற்று சமயத்தின் நூலை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க மேலே எழுதும் பொழுது கிறித்துவருடைய வேதாகம நூல் அப்படின்னு எழுதுவாங்க. முகமதியருடைய வேதாகம நூல். இது வேதமும் ஆகமும் அவங்களுக்கெல்லாம் ஒரே நூல் தான். ஒருவருக்கு குரான், ஒருவருக்கு பைபிள். நமக்கு அப்படி இல்லை. வேதம் தனி, ஆகமம் தனி. எனவே இறைவனை பூசிக்கும் போது ரெண்டும் கொண்டு பூசிப்பது. வேதம் என்ற மொழியை கொண்டும் ஆகமம் என்கிற நெறியை கொண்டும். எனவே வேதாகம நெறி போற்றுவதற்குரியது வேதம், செய்முறைக்குரியது ஆகமம். எனவே ரெண்டையும் கலந்து செய்யப்படுவது. அதனால் எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப எப்படி பூசிக்க வேண்டும் என்று ஆகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த முறையில் கொய்த மலரும், நல்ல முறையான மலர்களை, அன்று அலர்ந்த மலர்களை பறித்து கொண்டு வர. கொய்த மலரும், நல்ல குளிர்ந்த நீரும். எனவே மலரும் புனலும், அது மட்டுமல்ல இன்னும் கூடலாம் கொண்டு வரார். ஏன்? தூபம், தீபம், அமுதுக்கு முதலான எல்லாம் எடுத்துகிட்டு வரார். முதலான கொண்டு அணைந்தார். யார்? மைத்தழையும் கண்டத்து, கண்டம் கருத்த இறைவருடைய, எங்க? மலைமேல் மருந்தாயிருக்கிற இறைவர். மலைமேல் மருந்துன தேன். அந்த மலை மருந்தாக இருக்கக்கூடிய குடுமி தேவரை வழிபாடு செய்து வரும். இப்போ இவருக்கு முன்னையே தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வந்தவர் அவர்தான். எனவே வழிபாடு செய்து வரும் தவம் உடைய, பண்டை நல் தவம் இருக்கிறது, அந்த தவமுடைய முனிவர் சிவகோசரியார். இந்த சிவகோசரியார் அப்படிங்கிற சொல்லில் ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது. அந்த பொருளை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம்.